வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீஸ் மணியா சேனல். தி இயற்கை நேசிப்பவர்களுக்காக இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு ராட்டட் கேக்டஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். கேக்டஸ் ராட் ஆனாலும் தூக்கி போடாமல் ஏன் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு சில ரீசன்ஸையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அதில் ஒரு சில அதிசயங்கள் எல்லாமே நடக்கும், அதையும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கேக்டஸ் ஏன் இவ்வளோ ஹை ப்ரைஸ்க்கு சேல் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னொன்று வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பிரெயின் கேக்டஸ்ங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கோப்பியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோபைட்டமில் ஒரு வெரைட்டி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆஸ்டீரியஸ் நல்லாமே ராட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா போக்கசனா அப்படிங்கிற ஒரு வெரைட்டிங்க. இது ரொம்ப சாஃப்டான ஒரு வெரைட்டி. நிறையா ப்ளஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதோட ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். மேலே பாருங்கள் இந்த மாதிரி ராட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இன்னும் நிறைய பிளான்ட்ஸும் ராட் ஆகிருக்குங்க. அது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா உங்க கூட ராட் ஆனதும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுச்சு. இது ஆஸ்ட்ரோபைட்டமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிங்க. ஆரஞ்சு கலரில் ஸ்கின் வர மாதிரி இருக்கும் நியூடமில். அந்த வெரைட்டியும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேரி டெயில் கேக்டஸு. அது பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. ரொம்ப திக்காக இருக்குது ராட் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு க்ரஸ்டட் ப்ளூ க்ரஸ்டட் வெரைட்டிங்க. இது வந்து ஃபுல்லாக அந்த ஒயிட்டு பூச்சி வந்து பிடிச்சிருச்சு. லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். மறுபடியும் வந்து அது போகவே இல்லை. இந்த மாதிரி ஆகி அப்படியே வயசான மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா ரேட்டைல் கேக்டஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய ஒரு கேக்டஸ் வந்து நான் வச்சுருந்தேன். அதை வந்து சன்லைட் வந்து கொஞ்சமாக படுற மாதிரி இடத்துல வச்சுருந்தேன். அதை மாற்றி ஃபுல் சன்லைட்டில் வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கங்கே ஸ்கின்னெல்லாம் வந்து கெட்டு போச்சு. பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேலன்ஸ் க்ரீன் கலரில் இருக்குது. அப்புறம் இங்கே ஃபுல்லாக ராட் ஆகிடுச்சு. ராட் ஆகிடுச்சு மீன்ஸ் வெந்துடுச்சு. இன்னொரு இடத்துலையும் வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம காப்பாற்றலாம். இதை எடுத்து நம்ம தனியாக பாட் பண்ணால் வந்துடும். இது பாருங்கள், இங்கேயும் வந்து கொஞ்சம் க்ரீன் இருக்குது. அதையும் கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா யூஃபோர்பியா. இது ஸ்கின்னில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் இதோட பிளான்ட் வந்து நல்லாவே திக்காக தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அப்புன்டியாவில் க்ரஸ்டட் வெரைட்டி. இது பாருங்கள், ஃபுல்லாக பெரிய ஒரு பிளான்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக இந்த மாதிரி ராட் ஆகிட்டு வந்துருச்சு. இருந்தாலும் தூக்கி போகிறதுக்கு மனசே வரலைங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிங்க் அப்புன்டியா வெரைட்டி. பாருங்கள் எவ்வளோ நல்ல பிளான்ட் இது. ஆனால் ஒயிட் கலரில் ஒரு ஸ்கேல்ஸ் மாதிரி ஒரு மைட்ஸ் மாதிரி ஒரு டிசீஸ் வந்துடுச்சு. ஸோ ஃபுல்லாக போயிடுச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்புன்டியாவில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட ஸ்கின் அவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மைட்ஸ், அந்த ஒயிட் கலர் அந்த பூச்சினால். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து இந்த சம்மருக்கு நியூ க்ரோத் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ராட் ஆகிற மாதிரி இருக்கிற கேக்டஸை தூக்கி போடக்கூடாது இல்லைங்களா, இதுதான் அதோட ரீசன். அதுலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சதில் வந்த நியூ க்ரோத் தான் இது. அதுக்கப்புறமும் ஒரு க்ரோத் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அதாவது ஒரு பூச்சி தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ண பார்க்கணும். நல்லா ஏதாவது ஃபங்கிசைட்ஸு அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி. ஆனால் நான் எதுவுமே பண்ணுறதில்ல. அதனால் வந்து அதுக்கு ஒரு ஹோப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த பிளான்ட்டும் அப்படி தான், கோல்டன் பேரல் கேக்டஸுங்க. இதில் நடுவில் வந்து நல்லா ஏதோ ஒரு ராட் ஆகிற மாதிரி ஆயிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது பப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாகவே கோல்டன் பேரலில் பப்ஸு வந்தது வந்து எனக்கு தான் போல், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் ஒரு நியூ க்ரோத்து இந்த இடத்துல. இது ராட்டான பிளான்ட் தான், இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நியூ க்ரோத் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் நம்ம வந்து சேஃபாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பெரிய க்ரஸ்டட் வெரைட்டி தாங்க. நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டாக இருந்தது. ஃபுல்லாக ராட் ஆகிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறத மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ வந்து ரூட் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இதையும் வந்து இனி பாட் பண்ணணும்.
அதே மாதிரி பாருங்கள், இதில் பாருங்கள் நல்லாவே ரூட் உங்களுக்கு தெரியும். கீழே மண்ணுக்குள்ளே வச்சுருந்தா அது அப்படியே ரூட் பிடிச்சிருச்சு. இன்னொரு சின்ன பீஸும் இருக்குது, அதுவும் வந்து ரூட் பிடிச்சிருச்சு. அதையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல பாருங்கள், நல்லா ரூட் வந்து குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. கேக்டஸ் வளர்க்குறதுல ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.